எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல என்கோ வந்து அவன் இருக்கிறத பார்த்துட்டான்ல. ஸோ கிஸ் பண்ண வரும்போது பார்த்த அவன், "நீ யாரு? நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு?" அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் தான் வந்து அவளோட கார்டியன். ஸோ நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். நான் தான் அவள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. "நீ எப்புட்றா பாய் ஃப்ரெண்ட் ஆகப்போது? நான் இருக்கும்போது நீலாம் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது. நான் தான் வந்து அவள பார்த்துப்பேன்னு." இவன் வந்து அதாவது அந்த ஆர்ட் டீம்ல இருந்த ஒருத்தன் வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப என்கோ வந்து பார்த்தீன்னா, "நீ தான் வந்து பார்த்தீன்னா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முக்கியமான காரணமா இருந்திருப்ப. அவ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரத பார்த்துட்டு, நீ எப்படி இவ்வளோ நேரம் சும்மா இருந்த? நீ எப்பயாவது ஒரு தடவ வந்து பார்த்தியான்னு?" அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுவான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட ரொம்ப கேர் இருக்கு. ஸோ நானும் அவள நல்லபடியா பார்த்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு அவன் பேசிட்டு இருப்பான். ஆனா என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ அவ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும்னு நீ தான் ஆசைப்பட்டேன்னு 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்கோ அவன் கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு கேதர் பண்ணி பார்த்துட்டுருப்பான். அப்போ என்னைய வந்து கில் பண்றதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஸோ கில்லர் யாருன்ற மாதிரி ஃபுல்லா பார்த்துட்டுருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிம் இருந்தான்ல. ஸோ அவன் வந்து இவன கில் பண்றதுக்காக வந்திருப்பானுன்ற மாதிரி யோசித்து பார்த்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் ஹான் இருந்தார்ல. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய கில் பண்றதுக்காக நிறையா மோட்டிவ் இருக்கு. ஸோ அப்போ யார் வந்து என்னோட ஃபோன்ல வந்து 119க்கு கால் பண்ணாங்க? ஸோ இதுதான் வந்து என்னோட மைண்ட்ல ஓடிட்டுருக்குன்னு அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ பேசிட்டு அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வருவான். ஆஃபீஸுக்கு வரும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட் மாதிரியே கட்டியிருப்பாங்க. நாங்க யாருமே பேச மாட்டோம். நாங்க எல்லாருமே அமைதியா தான் இருப்போம்ன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா லெக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் எல்லாரும் ஒருமையில பேசியிருப்பான்ல. ஸோ நீ வந்து பார்த்தீன்னா, தன்பால் ஈர்ப்பின மாதிரி இருக்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு இவன் சொல்லியிருப்பான். நீ வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி உன் கூட இருக்கிற டீம்மேட்ஸ ஃபுல்லா ஹர்ட் பண்ணிட்டே இருக்க. அதனால நாங்க யாருமே உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோம். நீ வந்து தனியா போய் பார்த்துக்கோன்னு சொன்னோனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஸோ நானே வந்து தனியா போய் என்னோட வேலைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனோனே, "ஏய்! இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கோ நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நீ என்ன அப்படியே போயிட்டுருக்கேன்னு?" அவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. என்கோ வந்து அங்க இருந்து கிளம்பிட்டு, இங்க அந்த ஹேண்ட்மேட் ஷூ ஃபேக்டரி இருந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு தான் வருவான். ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்தேன். சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவன் எப்படி வந்தான்? எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முயல் மாஸ்க் போட்டவன் சடனா முன்னாடி வந்திருப்பான்ல, அதெல்லாம் வந்து இவளோட மைண்ட்ல வந்துட்டுருக்கும். ஸோ அப்ப அந்த ஃபோன் வந்து மேலருந்து கீழ விழுந்துச்சுல்ல, அந்த ஃபோன் வந்து எங்க போச்சுன்ற மாதிரி அந்த ஃபோன பார்க்கறதுக்காக வருவான். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல அந்த கவர்ல இருந்து கீழ விழுந்திருக்கும். ஓகே. அப்போ என்னோட ஃபோன் வந்து இங்க தான் இருக்கு. அப்போ இந்த ஃபோன் வந்து யாருமே எடுத்துட்டு போக வரல. அப்போ இங்க என்னதான் நடந்திருக்குன்ற மாதிரி அவன் ஃபுல்லா யோசித்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில கரை மாதிரி இருக்கும். இந்த கரைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஸோ இந்த கத்தியில இந்த மாதிரி ஒரு மார்க் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த கத்திய வச்சிருந்தவன் தான் வந்து இவனைய கில் பண்ண வந்திருக்கணும். அப்போ நம்ம உடனே போயிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த கத்திய பார்ப்பான். அந்த கத்தியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோரசைட் ஒரு கலர் மாதிரி இருக்கும். அது என்னன்னா, அந்த மேல வந்து லிக்விட் வந்து ஊத்தியிருப்பாங்கல்ல, அந்த லிக்விடோட கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கத்தியிலயும் ஒட்டியிருக்கும், அந்த ஃபோன்லயும் ஒட்டியிருக்கும். அப்போ இந்த கத்திய வச்சிருந்தவன் தான் என்னைய கில் பண்றதுக்காக வந்திருப்பான். ஸோ, அப்ப அவன் தான் வந்து என்னைய கில் பண்ணதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு 2யும் கம்பேர் பண்ணி பார்ப்பான். 2யும் பார்க்கும்போது அந்த 2 இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோரோசைட் அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே ஒட்டியிருக்கும். அது என்னன்னா, நைட் நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி மின்னிட்டுருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட்மேட் அந்த தனியா இருந்தான்ல, அந்த ஷூவோட ஓனர். ஸோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு தனியா சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். ஸோ, சரக்கு அடிச்சிட்டு போம்போது, "எங்கடா போறேன்ற?" மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து பில் பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பே பண்றதுக்காக வருவான். பே பண்ண வரும்போது காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்லறையா எடுத்துட்டு இருப்பான். எடுக்கும்போது நம்ம என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கார்ட நீட்டுவான். "இப்ப எதுக்காக நீ வந்து எனக்கு பே பண்றன்ற?" மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ, இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது, ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இருந்திருக்க. ஸோ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள கில் பண்றதுக்காக வந்திருக்க. என்கிட்ட உன்னோட எவிடன்ஸ் வந்து இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி இருந்துச்சுல்ல, ஸோ அந்த கத்திய அவன் முன்னாடி வைப்பான். கத்திய வச்சோனே முன்னாடி அந்த ஃபிளாஷ் லைட் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த லைட்ட வந்து ஆஃப் பண்ணுவான். எதுக்காக இப்ப ஆஃப் பண்றேன்னு அவனே கேட்டோனே, அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவன காமிப்பாங்க. அவனோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பட்டிருக்கும். ஸோ அது இந்த நைட் நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் பட்ட இடம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மின்னிட்டே இருக்கும். அப்போ நீ அந்த சம்பவம் நடந்த இடத்துல நீ இருந்திருக்க. அப்ப நீ தானே அவள கில் பண்ணதுக்காக வந்திருக்கேன்னு என்கோ வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவள கில் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள கில் பண்றதுக்காக தான் அந்த இடத்துல போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. அவளே வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அவள காப்பாத்தணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த ஒரு லேடர வந்து நான் எடுத்தேன். அந்த லேடர எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேடர் என்னோட கையில வந்து கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ அதுக்கான காயம் தான் என்னோட கையில இருக்கு. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேடர வச்சுட்டு அவள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீல முங்கிட்டு இருப்பான்ல. ஸோ அந்த கத்திய வச்சுட்டு அந்த தண்ணிய ஃபுல்லா கிழிச்சுட்டு அங்க இருந்து கீழ இறக்கி விடுவான். ஸோ கீழ இறக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஆர் பண்ணுவான். சிபிஆர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவளால மூச்சு விடவே முடியாது. ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மயக்கத்துல இருப்பா. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபோன எடுத்துட்டு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 119க்கு வந்து கால் பண்ணியிருப்பான்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அடிபட்டுருக்காங்க. ஸோ இங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன வச்சுட்டு அவனோட கத்திய மட்டும் எடுத்துட்டு போயிருவான். அப்போ நீ வந்து எதுக்காக வந்து இவள காப்பாத்துன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டோனே, ஏன்னா அவ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னோட ஃபேக்ட்ரி ஃபுல்லா இழுத்து மூடிட்டா. என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய விட்டு அனுப்பிட்டா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவள கில் பண்ணணும்னு எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஒருத்தவங்கள ஹேட் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள கில் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து நான் வரமாட்டேன். என்னோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நானும் அவங்கள கில் பண்ணணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து ஒரு மனுஷனாவே இருக்க முடியாது. நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள காப்பாத்துனேன்னு அவன் வந்து சொன்னோனே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிரும். ஓகே இவன் வந்து நம்மள கில் பண்ணலேன்னு. அப்போ வந்து அவன் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும். யாருன்னா லெக்ஸ் தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். "ஏய் நான் வந்து உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னோட மெசேஜ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இருக்கியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு" அவன் மெசேஜ் பண்ணியிருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெக்ஸ காமிப்பாங்க. ஸோ லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த ஷோக்கு வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருப்பான். நான் வந்து இவனுக்கு எவ்வளோதான் மெசேஜ் பண்ணாலும் என்ன வந்து ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கான். இவன் எப்படி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வருவான். நான் அவன ஃபுல்லா இக்னோர் பண்ணிடுவேன்னு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மாதிரி இன்னொருத்தன் கூட பேசிட்டு இருப்பான். அப்ப கரெக்ட்டான டைம்ல என்கோவும் அவங்க இருந்த அந்த பாருக்கு வருவான். என்கா வர நியூஸ கேட்டுட்டு இவங்க 2 பேருமே வெளிய வருவாங்க. ஹேண்ட்ஸமான ஒரு பாய் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டுருக்கான். எல்லாரும் வெளிய வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்கோ வரத பார்த்துட்டு லெக்ஸு வெளிய வருவான். ஸோ வெளிய வந்தோனே அவன் கையில வச்சிருந்த அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து குடிச்சுட்டான். குடிச்சோனே நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் வரலன்னு சொன்னோனே, அப்ப லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் உன்ன மன்னிக்கிற மாதிரி இல்லைன்னு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ஷூ சைஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அவனும் கேட்பான். எதுக்காக என்னோட ஷூ சைஸ் கேட்கிறேன்னு கேட்பானா, இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு அவனும் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட்மேடு ஷூ ஃபேக்டரில இருந்தான்ல, ஸோ அவன்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட சைஸ சொல்லிட்டு இவனுக்காக ஒரு ஷூ வந்து ரெடி பண்ணியிருப்பான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவன மாதிரி இருக்கிற எல்லாரும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷூ தைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. என்னோட பாட்டியும் இந்த மாதிரி தான் தச்சிருந்தாங்க. நானும் இந்த மாதிரி தான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பான். ஸோ அப்ப அந்த Instagram இருந்தான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ ஃபுல்லா Instagramல ஃபுல்லா வைரல் பண்ணிருவான். அவ அந்த நியூஸ Instagramல போட்டானே, அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீன்னா, Instagramல ஃபுல்லா வைரல் ஆயிடும். ஸோ கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட்மேட் ஷூ ஃபேக்டரி பிரபலமாக ஆயிரும். அவன் லெக்ஸ் இருந்தான்ல, ஸோ லெக்ஸ் வந்து பார்த்தீன்னா, அவங்க மேட் பண்ண அந்த ஷூவ தான் போட்டுட்டு, அந்த பாருக்குள்ள வந்து பார்த்தீன்னா, டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிட்டு இருப்பான். ஸோ அந்த ஷூ வந்து பார்த்தீன்னா, இவங்களே ஹேண்ட்மேட் மூலமா பண்ணது. ஸோ அந்த ஷூ வந்து பார்த்தீன்னா, இவங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு, Instagram அப்புறம் மத்த எல்லா சோசியல் மீடியாலயும் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஷூவ மேக் பண்ணல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீன்னா, ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, என்கோவ பார்த்துட்டு அவனுக்கு வந்து தேங்க் யூ சொல்லிட்டு இருப்பான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, தேங்க் யூன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லெக்ஸு சூப்பரா பாட்டு பாடிட்டு அந்த மூமெண்ட்ட வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு லெக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சேர்ந்தவங்ககிட்ட மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பான். ஸோ மார்க்கெட்டிங்கும் பண்ணுவான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிளப்ல ஃபுல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த என்ஜாய் பண்ற மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாலயும் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அங்கிள் இருந்தாங்கல்ல, ஸோ அங்கிளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹேப்பியா இருப்பாங்க. லெக்ஸே அந்த மூமெண்ட்ட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இருந்த எல்லாருக்குமே போயிடும். ஸோ எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு லெக்ஸா இந்த மாதிரி இருக்கான். ஸோ லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனோட வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க மேட் பண்ண அந்த ஹேண்ட்மேட் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. ஸோ யூமி பின்னாடி வந்துட்டு, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஸோ மேனேஜர் வந்து இப்ப நான் தான் இருக்கேன். ஸோ நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த வீடியோ பார்ப்பான். ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவா. டென்ஷன் ஆயிட்டு அந்த ஃபோன வந்து தூக்கி போட்டுருவா. நல்ல வேளை நம்மள எதுவும் பேசலன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. யூமி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து கோவமா கிளம்பி போவான். ஸோ இப்போ மேனேஜரா இவ தானே இருக்கா. ஸோ நம்ம யார பத்தி பேசலன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க லெக்ஸு அவனோட டீம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் Instagramல ஃபேமஸ் ஆனத நினைச்சுட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டர் டாக் டீம் இருந்தாங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ வந்து மேக் பண்ணாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க் யூ சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கோம்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ எங்க போனன்னு கேட்டோனே, என்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காதாம். ஸோ அவன் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்கோ வந்து ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பான். ஸோ அப்ப ஆஃபீஸ்ல உட்காரும்போது அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெக்ஸ் தான் எழுதியிருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அந்த மாதிரி கூப்பிடாத. நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. என்ன வந்து நீ சிஸ்டர்னே கூப்பிடுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவனோட டேபிள்ல வந்து வச்சிருப்பான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பான். ஓகே நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வந்து கிடைக்குதா? நம்மள வந்து யாரு கில் பண்ணணும்னு நெனச்சாங்கன்றத இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்பான். அதுல ஏஜென்சி இருக்கும். ஏஜென்சியோட நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சியோங்கோசி அந்த ஆட் ஏஜென்சியோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ ஃபுல்லா பார்த்துட்டு, நமக்கு வந்து என்ன பிளான் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படி ரெடி பண்ணாங்கன்றத ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போயிட்டுருக்கும். லெக்ஸு அப்புறம் அவங்க டீம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருப்பாங்க.
இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவன் தூரத்துலருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கால் பண்ணுவாங்க. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணலாமா, வேணாமான்னு திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபோன அட்டெண்ட் பண்ணுவான். அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஹாய் எங்க இருக்க? நீ வந்து இங்க வரவே இல்லையே! நான் வந்து உனக்கு தான் தேங்க் யூ சொல்லணும்னு" அங்கிள் சொல்லுவாரு. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, "நான் தான் உங்களுக்கு தேங்க் யூ சொல்லணும். ஸோ நம்ம 2 பேருமே தேங்க் யூ சொல்லிக்கலாம். நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு" சொன்னோனே, அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனுக்கு யாரோ நெக வெட்டிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காங் இருந்தாங்கல்ல. ஸோ காங்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நெக வெட்டிட்டு இருப்பான். அவனோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் மார்க் இருக்கும். ஸோ யாருன்னு பார்த்தா, அந்த முயல் மாஸ்க் போட்டிருப்பான்ல. ஸோ அந்த முயல் மாஸ்க் போட்டவன் தான் இந்த காங்கோட கையில நெகத்த ஃபுல்லா வெட்டிட்டு இருப்பான். அவளோட நெகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் சாம்பிள்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி இவன் எடுத்துட்டு இருப்பான். ஸோ எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இவன காமிப்பாங்க. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட வீட்ல ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய கில் பண்றதுக்காக வரல. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரா இருக்குன்ற மாதிரி கில்லர் வந்து யாரா இருக்குன்னு ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். எங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. ஸோ நாங்க எல்லாரும் அவங்கள வந்து ஐசியூக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க உடனே வாங்கன்னு சொன்னோனே, அவனுக்கு வந்து அங்க இருந்துட்டு வேகமா வந்துட்டு இருப்பான். இங்க காங்க காமிப்பாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். ஓகே சிஸ்டர் உடனே இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் தியேட்டருக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ வேகமா போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ வந்துட்டு இருப்பான். அவனே வேகமா ஓடி வந்துட்டு டாக்டர் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா, இல்ல சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ நாங்க வந்து பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள கூட்டிட்டு போவாங்க. இவன் வந்து அப்படியே வேகமா வருவான். வரும்போது இவன டச் பண்ணிட்டு அதாவது கிராஸ் பண்ணிட்டு ஒருத்தன் போவான். போனோனே இவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவனும் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்ப்பான். என்கோ திரும்பி பார்க்கும்போது அவன் அந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆயிட்டு அப்படியே மெதுவா போவான். என்கோ இவன பார்த்துட்டு நம்ம இவன ஃபாலோ பண்ணிட்டு போலாமா, இல்ல அவங்கள பார்க்க போலாமான்னு அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆயி நின்றுவான். அதோட எபிசோடு முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.